நலந்தானா. வணக்க நேர்களே, நலந்தான நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த புற்றுநோய் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னரும் நலந்தான நிகழ்ச்சியில் இந்த புற்றுநோய் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தாலும், இன்றைய தினம் இந்த புற்றுநோய் தொடர்பான விடயங்களையும் விளக்கங்களையும் வழங்குவதற்காக நமது கலையகத்துக்கு வருகை வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய புற்றுநோய் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இதற்கு முன்னர் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் இந்த புற்றுநோய் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று அது தொடர்பான சில ஆழமான கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக பார்க்கலாம், இந்த ஒருவருக்கு ஒரு தடிமன் காய்ச்சல் என்றால் அது வெளிப்படையாக அது தெரியக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவர் உரிய மருத்துவ நிபுணரை நாடலாம், அல்லது அவர் சுயமாக ஒரு மருந்தை செய்து அந்த தடிமன் காய்ச்சலை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த புற்றுநோய் நோயாளி ஒருவர், நான் நினைக்கின்றேன், ஒரு நீண்ட கால சிகிச்சையை பெற வேண்டிய ஒரு நபராக இருக்கின்றார். பொதுவாகவே பார்க்கலாம் டாக்டர், எங்களுடைய இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு கருத்து, புற்றுநோய் வந்தால் அதனை குணப்படுத்த முடியாது, அல்லது நாங்கள் புற்றுநோய் எவ்வாறு எங்கு செல்லலாம், அல்லது நாங்கள் புற்றுநோய் வர முன்னும் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் என்ன விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் போன்ற பல விடயங்களை பார்க்கலாம் டாக்டர். முதலில் நாங்கள் பார்க்கலாம், இந்த புற்றுநோய் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? புற்றுநோய் என்பது ஒரு பயப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. புற்றுநோய் என்பது ஒரு கட்டுப்பாடற்ற கலங்களின் பெருக்கமாகும். அது ஒரு இடத்தில் தோன்றி கட்டியாகி அதன் பின்பு வளர்ந்து ஊடுருவி பரவி தொலைதூரங்களுக்கும் சென்றுவிடக்கூடியது. இந்த தொலைதூரத்துக்கு சென்றுவிடும் ஏனைய அங்கங்களுக்கு பரவும் காரணிகளால் இது ஒரு உயிர்கொல்லி நோயாக மாறும் வாய்ப்புள்ளது. ஆனால் புற்றுநோயை குணப்படுத்த முடியாது என்பதல்ல, அதை குணப்படுத்தலாம். ஆரம்ப நிலைகளில் அறிந்து கொண்டால் குணப்படுத்தலாம். புற்றுநோய் பல்வேறுபட்ட காரணிகளால் வருகின்றது. சில காரணிகள் மனிதரால் மாற்ற முடியாதவை. உதாரணமாக ஆண்பால், பெண்பால். பெண்களுக்கு மார்பு புற்றுநோய் என்றால் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. பரம்பரை ரீதியாக வரும் புற்றுநோய்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் சில காரணிகள் மனிதரால் மாற்றிக்கொள்ளக்கூடியவை. உதாரணமாக மனிதரின் உணவு பழக்க வழக்கங்கள். மேலத்தைய நாடுகளில் இந்த புற்றுநோய் அதிகமாக இருக்கின்றது. அவர்களின் உணவு பழக்க வழக்கம் அதற்கு காரணமாக இருக்கின்றது. நாமும் மேலத்தைய உணவுகளை நோக்கி செல்கின்றோம். நாம் நமது பாரம்பரிய உணவுகளோடு நின்று கொண்டாலே அந்த உணவு பழக்கங்களினால் வரும் புற்றுநோய்களை தடுத்து கொள்ள முடியும். அவ்வாறு உடல் பயிற்சி உடல் எடையுடன் சம்பந்தப்பட்டது. உடல் எடை கூடுதல், பயிற்சியற்ற வாழ்க்கை முறை போன்றவை புற்றுநோய்க்கு ஒரு ஏதுகோலாக அமையக்கூடியது. அடுத்தது பழக்க வழக்கங்கள். வெற்றிலை பழக்க வழக்கங்கள், வெற்றிலை புகையிலை, புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்கள், மது, இவ்வாறான பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு பழக்கத்திலிருந்து விடுபட முடியாதவர்கள் ஆக குறைந்தது புற்றுநோய் வருகின்றதா என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் வழிமுறைகள் இங்கு இருக்கின்றன. இவ்வாறான பழக்க வழக்கங்கள் ஆக குறைந்தது எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சரி டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த பரம்பரையாக வருகின்ற புற்றுநோய் என்று நீங்கள் குறிப்பிட்ட பரம்பரையாக வருகின்ற புற்றுநோய் என்றால் அது எவ்வாறான தன்மையாக, எவ்வாறான நிலைமை, எவ்வாறான புற்றுநோய் பரம்பரையாக வரக்கூடிய தன்மை இருக்கின்றது? பொதுவாக எந்த புற்றுநோயும் பரம்பரையாக வரலாம். அதை நாம் கூறுவோம் பல்வேறு காரணிகளால் வருவது. ஒரு புற்றுநோய் என்பது பரம்பரையாக வர வேண்டும். அதன் பின்பு சூழல் காரணிகள், பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு தாக்குதல்கள் இந்த மரபணுக்களில் ஏற்படும் பொழுது, மல்டிபிள் ஹிட்ஸ் நடக்கும் போது ஒரு நிலையில் இந்த கலங்க கட்டுப்பாட்டை இழந்து புற்றுநோயாகும். ஆனால் பொதுவாக பரம்பரை புற்றுநோய்கள் இளவயது ஆட்களில் ஏற்படும். ஒரு குடும்பத்தில் இளவயது புற்றுநோயாளர்கள் 40 வயதிற்கு குறைந்த புற்றுநோயாளர்கள் இருப்பார்களே, ஆனால் அப்பரம்பரையில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும்.
அத்தகைய புற்றுநோய்கள் வருகின்றனவா என்பதை அவர்கள் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். சார் டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்று ஒரு குடும்பத்தில் இளம் வயது நபர் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அந்த இளம் வயது நபர் ஒரு தந்தையாக இருக்கலாம், ஒரு இளம் குடும்பஸ்தராக இருக்கலாம். அது அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதனால் அது அவருடைய சகோதரர்களுக்கும், அவர் அந்த இளம் குடும்பத்தினுடைய சகோதரிகளுக்கும் அந்த புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது, அல்லது அவர் சார்ந்த பரம்பரைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு பிள்ளை அவ்வாறான. உதாரணமாக அவர்களது சகோதரர்களுக்கு வரும் பொழுது, இள வயதில் வரும் பொழுது நாம் அதை பரம்பரை புற்றுநோயாக கருதி கொள்வோம். அவரது சகோதரிகளுக்கு அந்த புற்றுநோய் இருந்தால் அவ்வாறான நிலைமை காணப்படும் இடத்து அவர்கள் வைத்தியரை அல்லது புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியும் நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்றது அணுகி அதற்குரிய மரபு வழி சோதனைகளை செய்து கொள்ள முடியும், ஜெனட்டிக் டெஸ்ட். அவ்வாறான நிலைமை காணப்படும் இடத்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புற்றுநோய் வரும் பொழுது ஆரம்பத்திலேயே இனங்கண்டு குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, பொதுவாக பார்க்கலாம், இப்போ அது இனம் தெரியாமல், அதாவது தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் புற்றுநோய் வரக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஒரு மனிதன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அதனை எவ்வாறு ஆரம்ப நிலையில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும்? நாம் இதன் அறிகுறிகள் காய்ச்சல் போலோ அல்லது ஏனைய நோய் நிலைகளைப் போல் வெளிப்பாடாக தெரியாத காரணத்தினால் நாம் நமது விழிப்பு நிலையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அந்த விழிப்பு நிலையை நோக்கின ஒரு மாற்றத்தை எமது சமூகம் அடைய வேண்டும். இரண்டாவது, இந்த புற்றுநோய் என்று குறித்து வரும் பயம். வழமையாக ஒரு கவிதையை கூறுவேன், பாரதியாரின் கவிதை. கஞ்சி குடிப்பதற்கிலர், அதன் காரணம் என்னென்று அறிவுமிலர். பஞ்சம் பஞ்சம் என்று தினம் பரிதவித்து உயிர் துடித்து அஞ்சி மடிகின்றனர் என்று. அப்ப கஞ்சி கிடைக்காட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப புற்றுநோய் அறிகுறிகளை நாம் விழிப்பாக இருந்தால் கண்டுகொள்ளலாம். நமது உடம்பில் ஏற்படும் மாற்றங்களை நாம் அவதானிக்க வேண்டும். அது சாதாரணமாக இருக்கும் நிலை என்ன, சாதாரணமற்ற நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு அசாதாரணமான நிலை, உதாரணமாக மார்பை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதில் சில மாற்றங்கள் அல்லது ஒரு மார்பை போல மற்ற மார்பு இல்லாத நிலையில் வைத்தியரின் உதவியை நாடி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். சில நேரத்தில் இரத்தப்போக்கு ஏற்படலாம், மலத்துடன் சலத்துடன் இரத்தப்போக்கு ஏற்படுத்தல். அவ்வாறான நிலைமைகளில் வைத்திய உதவிகளை நாடி அறிந்து கொள்ளலாம். ஏதாவது கட்டிகள், தோலில் ஏற்படும் மாற்றங்கள், இவ்வாறு இரத்த வெளியேற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதை புறக்கணிக்காது அதை தொடர்ந்து, அது சாதாரணமான நோய்களாலும் வரலாம், புற்றுநோய்களால் மட்டும் வருவதல்ல. ஆனால் சவுந்த பரிசோதனைகளின் மூலம் நாம் அவற்றை கண்டுகொள்ளலாம். பொதுவான புற்றுநோய்கள் என்பது என்ன என்ற அறிவு வேண்டும். இங்கு பொதுவான புற்றுநோய்கள் வாய்ப்புற்றுநோய் ஆண்களில் காணப்படுகின்றது. புகையிலை, வெற்றிலை பழக்கங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றது. மார்பக புற்றுநோய் பெண்களில் ஏற்படுகின்றது. இவை தவிர்த்து தைராய்டு களத்தில் வரும் புற்றுநோய் இருக்கின்றது, குடலில் வரும் புற்றுநோய் இருக்கின்றது, களத்தில் வரும் புற்றுநோய் இருக்கின்றது. சாப்பிடும் பொழுது சாப்பாடு செல்லாதது, சாப்பாடு தடக்குவது போல் ஒரு நிலைமை ஏற்படும். இவ்வாறான புற்றுநோய்களில் அந்த ஆரம்ப அறிகுறிகள் ஏற்படும் பொழுது கண்டுகொள்ளலாம். தவிர பொதுவான புற்றுநோய்க்கு இந்த புற்றுநோய் ஆபத்துள்ளவர்கள் புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறியும் மையங்களையோ அல்லது வைத்தியரையோ அணுகி அதற்குரிய புற்றுநோய் அறிகுறி வருவதற்கு முன்பே சில பரிசோதனைகளை செய்து அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக மார்பு புற்றுநோய்க்கு ஒரு ஸ்கேன் செய்து பார்த்தால் தெரிந்துவிடும். வாய்ப்புற்றுநோய்க்கு ஒரு டோர்ச் அடித்து வடிவா சோதிச்சு பார்த்தா தெரிந்துவிடும். களப்புற்றுநோய், குடல் புற்றுநோய்க்கு ஒரு எண்டோஸ்கோபி என்று சொல்லி ஒரு கேமரா உள்ள குழாயை செலுத்தி அறிந்து கொள்ளலாம்.
அப்போ மிக சுலபமான பரிசோதனைகளின் மூலம் பெரிய அபாயம் பெறாமல் நாம் இதை காத்து கொள்ளலாம். முக்கியமாக ஆரம்பத்தில் புற்றுநோய்களை கண்டறிவதன் நன்மை நிலை 1 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் அந்த புற்றுநோய்களை நாம் கண்டுகொள்ளும் பொழுது அதை பூரணமாக குணப்படுத்தி ஒரு காய்ச்சல் வந்தால் மாறுவது போல் அவர்களை மீண்டும் சுவதைகளாக்கி இந்த சமூகத்தில் நாம் அவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ளலாம். தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய புற்றுநோய் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீதரன் அந்த புற்றுநோய் தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். சார் டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று புற்றுநோயை இந்த முதல் படிநிலையில் வருகின்ற பொழுது ஒரு புற்றுநோய் நோயாளி அவரை முற்றாக பூர்ணமாக இந்த புற்றுநோயிலிருந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த யாழ்ப்பாண புற்றுநோய் சிகிச்சை மையங்களுக்கு வருபவர்கள் எந்த படிநிலையில் சிகிச்சைக்காக வருகின்றார்கள்? எத்தனை முதலாம் நிலையில், 2ஆம் நிலையில், 3ஆம் நிலை, எந்த நிலையில் அவர்கள் வருகின்றார்கள்? முதலாவது இந்த நிலைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிலை 1லிருந்து 4 வரை இருக்கின்றது. புற்றுநோய் ஒரு இடத்தில் தோன்றுகின்றது என்றால் அந்த தோன்றிய இடத்தில் கண்டுபிடிப்பது நிலை 1. அது ஊடுருவி சற்று சென்ற பின் நிலை 2. அது அயலில் உள்ள நிணநீர் கலங்கள் அவற்றை அடையும் பொழுது நிலை 3. தொலைதூர அங்கங்களுக்கு, உதாரணமாக குடலில் வந்த புற்றுநோய் ஈரலுக்கு சென்று விட்டால் அல்லது நுரையீரலுக்கு சென்று விட்டால் அது நிலை 4. நிலை 1ல் நாம் புற்றுநோயை கண்டுபிடித்தால் ஏறக்குறைய 90% மேல், 95% என்று கூட சொல்லலாம், நாம் முற்றாக குணப்படுத்திவிட முடியும். நிலை 4ல் புற்றுநோய்களை கண்டுபிடித்தால் 100% குணப்படுத்த முடியாது. அப்போ 100% பூரண குணப்படுத்தல் ஒரு பக்கம், 100% இறப்பு இன்னொரு பக்கம். இதுதான் இந்த நிலைகள் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உலகம் முழுக்க இது சார்ந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையிலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலும் அதற்குரிய நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையில் இயங்குகின்றது. இந்த நிலை 1, 2ல் நாம் கண்டுபிடிப்பதே ஒரு ஐடியல் நிலை என்று நாம் கருதலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 50% மேற்பட்ட புற்றுநோய்கள் நிலை 3, நிலை 4ல் இன்றும் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் இலகுவாக மாற்றலாம். ஆனால் அந்த மனமாற்றம் வருவது, அதன் விழிப்பாக இருப்பது, அதற்குரிய அது ஒரு புரட்சி மாதிரித்தான் இந்த சமூகத்தில் நடக்க வேண்டும். தமக்குரிய தேவைகளை அறிந்து கொண்டு அதற்காக வேலை செய்து அந்த அறிவை, விழிப்பை பெற்றுக்கொள்ளும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகின்றது. சார் டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது புற்றுநோய் நோயாளி ஒருவர் முதலாம் படிநிலையில் வருகின்ற பொழுது 90 தொடக்கம் 95% அவரை பூர்ணமாக குணப்படுத்தலாம் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் அவர் பூர்ணமாக குணமடைந்த பின்னரும் அவருக்கு புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா? இதில் ஒரு பாரிய வேறுபாடு உண்டு புற்றுநோய்க்கும் ஏனைய நோய்களுக்கும். பொதுவாக தொற்றா நோய்களுக்கு இந்த பண்பு பொருந்தும். நீரிழிவு நோய், உயர் குருதி அழுத்தம், புற்றுநோய் போன்ற நோய்கள் அது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மரதன் ஓட்டப்பந்தயம். மரதன் ஓட்டம் கூட முடிந்துவிடும். இது ஒரு வாழ்நாள், ஆக குறைந்த 5 ஆண்டுகளுக்காவது நாம் இந்த சிகிச்சைகளை, சிகிச்சை இல்லாத போதும் நாம் அதன் தொடர்பாடலை வைத்திருக்க வேண்டும். புற்றுநோய் நிலை 1, நிலை 2ல் வந்து நாம் குணப்படுத்தினால் கூட அவர்கள் ஆக குறைந்தது 5 வருடத்துக்கு அது தொடர்பான பரிசோதனைகளை செய்து மீண்டும் வருகின்றதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான புற்றுநோய்கள் வருவதில்லை. நிலை 1, நிலை 2ல் நாம் தகுந்த சிகிச்சைகளை மேற்கொண்டால் வருவதில்லை. புற்றுநோய் சிகிச்சைகள், இன்னொரு விடயத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புற்றுநோய்க்கு ஒரு சிகிச்சை மட்டுமல்ல, புற்றுநோய்க்கு பல்வேறு வகையிலான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். மருந்து மூலம் புற்றுநோய்களை சிகிச்சைப்படுத்தலாம், சத்திர சிகிச்சை மூலம் சிகிச்சைப்படுத்தலாம், கதிரியக்கம் மூலம்
சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. மருந்துகளிலும் வெவ்வேறு மருந்துகள், கீமோதெரப்பி இருக்கின்றது, இம்யூனோதெரப்பி இருக்கின்றது. இவை பல்வேறுபட்ட இந்த ஆயுதங்களை அந்த புற்றுநோய்க்கு ஏற்றவாறு தேவையான அளவில் பாவித்து இந்த புற்றுநோய் ஒரு குழுவாக கையாளப்படுகின்றது. என்றபடியால் நோயாளிகளும் வைத்தியர்களும் இணைந்துதான் இந்த பந்தயத்தில் வெற்றி பெற முடியும். சார் டாக்டர், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதா இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மார்பக புற்றுநோய், அதாவது பெண்கள் தங்களுடைய மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்வதனூடாக இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படி இல்லாது போனால் உரிய மருத்துவ நிபுணரை நாடி பரிசோதனை செய்து கொள்வதனூடாக அவர்கள் புற்றுநோயிலிருந்து விடுபடலாம் என்று கூறும். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு புற்றுநோய் வருகின்ற பொழுது, மார்பக புற்றுநோயோ அல்லது வேறு சார்ந்த புற்றுநோய்கள் வருகின்ற பொழுது, அது வயிற்றில் இருக்கின்ற சிசுவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது இந்த சிசுவுக்கும் அந்த புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா? பொதுவாக இருக்கின்ற ஒரு சந்தேகம். அந்த சிசுவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு மிக பெரிய அளவில் உள்ளது என்பது கூற முடியாது. என்றாலும் கர்ப்பிணி தாய் ஒரு இளம் வயது பெண், இளம் வயது புற்றுநோய்கள் பரம்பரையாக கடத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை நான் கூறியிருக்கின்றேன். அந்த வகையில் எதிர்காலத்தில் அந்த சிசுவுக்கு வரலாம். அதற்குரிய பரிசோதனைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் வயிற்றில் இருக்கும் பொழுதே கடத்தி பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வரும் என்பதல்ல. இந்த தாய்க்கு மார்பக புற்றுநோய் இருந்தால் அது ஒரு பெண்ணாக இருக்கும் இடத்து 30 வயது அந்தந்த காலப்பகுதிகளில் புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் கர்ப்பிணி தாய்களில் இந்த புற்றுநோய் வரும் பொழுது அந்த ஹோமோன் தாக்கத்தினால் அந்த புற்றுநோய்கள் தீவிரமாக வளர்ந்து விரைவாக பரவும் ஒரு நிலை உள்ளது. என்றபடியால் கர்ப்பிணி தாய்மார்களின் மார்பில் ஒரு கட்டியோ ஏதாவது ஒரு மாற்றமோ, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மாற்றமும் உள்ளது. அது தவிர புற்றுநோய் குறிய மாற்றங்களும் சிலரில் மிகச்சிலரில் வரலாம். ஆனால் ஏதாவது ஒரு அசாதாரணமான மாற்றம், சமச்சீரற்ற மாற்றம் ஏற்படும் பொழுது மிக விரைவாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது புற்றுநோய் தானா அல்லது சாதாரண மாற்றமா என்பதை கண்டுகொள்ள வேண்டும். பார்க்கலாம் டாக்டர், இப்போ நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த இளம் வயது புற்றுநோய் அல்லது அந்த 30-30+ அதுக்கு மேல் வருகின்ற புற்றுநோய் தொடர்பாக நாங்கள் பார்த்து இருக்கின்ற பொழுது சிறுவர்களும் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றார்கள், குழந்தைகள் முதல். அவர்களுக்கு புற்றுநோய் நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதே போன்று உடற்பயிற்சி, அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் செய்கின்ற பொழுதும் இந்த குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கின்றது? குழந்தைகள் புற்றுநோய் பழக்க வழக்கத்தை தவிர்த்து மிக அதிக அளவில் மரபு ரீதியான காரணங்களே இருக்கின்றன. குழந்தைகளுக்கு என்று வரும் தனிப்பட்ட வகை புற்றுநோய்கள் இருக்கின்றது. சாதாரணமாக வயது வந்தவர்களுக்கு வரும் புற்றுநோய்கள் அல்ல குழந்தைகளுக்கு வருவது. அத்தகைய நோய்கள் மிக பெரும்பாலானவை மரபு வழியில் தீர்மானிக்கப்பட்டு மிக இள வயதில் வருகின்றன. அதில் பெரும்பாலான புற்றுநோய்கள் குணப்படுத்தினால் ஒரு நல்லதொரு விளைவை அடையக்கூடியதாகவே இருக்கின்றது. சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம், ஒரு இளம் பெண் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று நாங்கள் வைத்துக்கொண்டால், அவர் திருமணமாகி கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் ஒரு நீண்ட காலம், அதாவது 5 வருடங்கள் ஒரு நீண்ட கால சிகிச்சைக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எனவே அவர் அந்த புற்றுநோய் இருந்தவர் மீண்டு வந்து திருமணம் ஆகின்ற பொழுது அவர் குழந்தை அவர் பெற்றுக்கொள்வதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். புற்றுநோய்கள் எது என்பது குறித்து வழிமுறைகள் வேறுபடும். இவ்வாறான இளம் பெண்கள் புற்றுநோய் சிகிச்சை பெற்று 5 வருடம் அந்த சிகிச்சைகளை பூர்த்தி செய்த பின்பு திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்ட கதைகள் நம்மிடம் உள்ளன. என்றபடியால் அவர்கள் மிக சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும்.
உதாரணமாக புற்றுநோய், மார்பக புற்றுநோயில் மார்பை இழந்து விடுவோம் என்ற ஒரு பயம் இருக்கின்றது. இப்பொழுது புற்றுநோய்கள் ஆரம்ப புற்றுநோய்களாக இருக்கும் பொழுது மார்பை முற்றாக எடுக்க வேண்டிய நிலை இல்லை. அந்த கட்டியை சூழ உள்ள பகுதியையும் கட்டியையும் அகற்றிவிட்டு அந்த மார்புக்கு ரேடியோ தெரப்பி கொடுப்பதன் மூலம் மார்பை பாதுகாத்து கொள்ள முடியும். சில வேளைகளில் கட்டிகள் பெரிதாக அல்லது பல இடங்களில் இருந்தால் நாம் அந்த மார்பை முற்றாக அகற்றி அந்த மார்பை மறுசீரமைத்து கொண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொண்டு ஒரு மார்பு போன்ற அமைப்பை பெற்றுவிட முடியும். என்றபடியால் அது மிக சாத்தியமே. இளவயது பெண்கள் புற்றுநோயிலிருந்து விடுபட்டு தமது வாழ்க்கையை தொடர்வது. சரி, பொதுவாக பார்க்கலாம் டாக்டர், அந்த பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய், அதே போன்று ஆண்களுக்கு வாய்ப்புற்றுநோய் என்று பொதுவான புற்றுநோய்கள் வருகின்ற பொழுது ஆண்களுக்கு அந்த விதைப்பையில் ஏற்படுகின்ற புற்றுநோய், அதனை அவர்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்? பெண்கள் மார்பக புற்றுநோய் என்கின்ற பொழுது சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய, எனவே ஆண்களுக்கு அவ்வாறான வருகின்ற பொழுது ஆண்களுக்கும் அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அல்லது அவர்கள் உரிய மருத்துவ நிபுணர்களை நாட வேண்டுமா, அல்லது அவர்களுக்கு ஒரு விதை புற்றுநோய் வருகின்ற பொழுது அது எவ்வாறான அறிகுறிகளை காட்டும்? சில புற்றுநோய்கள் இலகுவாக இனம் கண்டுகொள்ளலாம். அதில் ஒன்று மார்பக புற்றுநோய். அவ்வாறு விதையில் வரும், ஆண்களின் விதைகளில் வரும் புற்றுநோய்களையும் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அந்த விதைகளில் ஏற்படும் மாற்றம், அதன் அளவில் சரி அல்லது அதன் வெயிட், பாரத்தில் சரி ஏற்படும் மாற்றம், திடீரென்று ஏற்படும் மாற்றம், தொடர்ந்து அந்த மாற்றங்கள் பெரிதாகி கொண்டே செல்லுதல், இவற்றை கொண்டு அதில் ஏற்படும் வித்தியாசத்தை வைத்து அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினால் பின்பு பரிசோதித்து நாம் அறிந்து கொள்ளலாம். என்றபடியால் மிக இலகுவாக அதை இனம் கண்டு கொள்ளலாம். ஆண்களின் விதைகளில் வரும் புற்றுநோய் மிக பொதுவான புற்றுநோய் அல்ல, ஆனால் கணிசமான அளவில் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், நாங்கள் விழுந்து அல்லது ஏதாவது எங்களுக்கு ஒரு காயம் அல்லது அடிபட்டிருந்தால் அது கண்டலாக இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் கூறுவார்கள் அது வைத்திருக்க கூடாது, அது ஒரு கேன்சர் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அந்த கண்டல் இருக்கக்கூடாது. உண்மையில் அவ்வாறு ஒருவர் ஒரு விபத்துக்கு, தற்போது நாங்கள் பார்க்கலாம் நாளாந்தம் விபத்துக்கள் ஏற்படுகின்றன, அவ்வாறு விபத்துக்கு முகம் கொடுக்கின்ற ஒருவர் அவருக்கு அந்த வெளிக்காயம் அல்லாது உள்ளுக்குள் இந்த கண்டல் போன்ற காயங்கள் இருக்கின்ற பொழுது அவ்வாறானவர்களுக்கு இந்த புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா? புற்றுநோய் சம்பந்தமான சரியான நம்பிக்கைகளும் இருக்கின்றன, தவறான நம்பிக்கைகளும் சமூகத்தில் இருக்கின்ற நம்பிக்கையை நான் கேட்டேன். இதற்குரிய எந்த விதமான விஞ்ஞான ரீதியான காரணங்களும் இல்லை. என்றபடியால் ஒரு காயம் ஏற்பட்டு இரத்த கண்டல் ஏற்பட்டு புற்றுநோய் வரும் என்பது அது உண்மை அல்ல. சில நேரத்தில் அந்த காயம் ஏற்படும் பொழுது அதற்கு அருகிலோ அல்லது அந்த கட்டியால் ஏற்படும் காயங்களையோ அவர்கள் தொடர்புபடுத்தி கொண்டு அதை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்றபடியால் கண்டல் வந்தால் கேன்சர் வரும் என்பது. நன்றி டாக்டர். நாங்கள் இன்னும் பல விடயங்களை பார்க்கலாம், ஆனால் அந்த இதற்கான நேரம் நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நாங்கள் இந்த புற்றுநோய் என்றால் என்ன, அதனை எவ்வாறு நாங்கள் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும், பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய், பரம்பரை ரீதியாக ஏற்படுகின்ற புற்றுநோய், முக்கியமாக டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கிய கருத்தை கூர்ந்தார். அதாவது இந்த நாங்கள் எங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகின்றதா அல்லது நாங்கள் புற்றுநோயிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த முன்னதாக நாங்கள் இந்த புற்றுநோய் பரிசோதனையை செய்து கொள்ளலாம். இதற்கான வசதியால் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்றது என்ற அறிவுரையும் கூறியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.